ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போதே மிஸ் பண்ணிட்டேன். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஒழுங்கா இருந்துக்கோ. திதி நல்லபடியாக நடந்து முடிஞ்சு இந்த வருஷமாதே எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு வாழ்த்துங்க. ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. வாயில வெண்ணெயை வச்சுட்டு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா முக்காவாசி பேர் இந்த நாட்டில் வாழ்க்கை இல்லாமல் முண்டமாக தான் அலையணும். பேசாம இருற, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அடேங்கப்பா, இந்த வராங்களே ஜோடி புறாக்கள்லாம். ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்க, என் கண்ணே பட்டுடும். பார்த்து தான் கட்டி வச்சேன், அது இப்ப முட்டிக்கிட்டு. பொம்பளைங்களாம் வாய் அடக்கமா வச்சிருந்தா அம்சமாவே இருந்திருக்கும். இப்பதான் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டாங்களே. ஏய், இந்த அச்சம் மடம் நாணம் பருப்புன்னு பேசிட்டு இருக்கால ஒருத்தி, அவகிட்ட இதெல்லாம் பேசு, எங்க கிட்ட வந்து பேசாத. ஏமா போதுமா ஐயா, எல்லாரும் வந்தாச்சு, பூஜை ஆரம்பிக்கலாம்ல. இதெல்லாம் எதுக்குண்ணே புதுசா? நம்ம வழக்கமா திதி கொடுப்போமே, அந்த மாதிரியே கொடுத்துட்டு போயிடலாமே. சார் ப்ளீஸ், இது என்னோட டிபார்ட்மெண்ட், நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஹலோ சார், 1-2 வருஷம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தாலே தப்பு. 25 வருஷத்துக்கு மேல நீங்க ஒன்னும் பண்ணாம இருந்திருக்கிறீங்க. எல்லாம் உக்கிரத்துல இருப்பா. அதனால அவங்க மனசு கோணாம எல்லாத்தையும் பண்ணி நல்லபடியா கரையேத்தணும். அது மட்டும் இல்லாம நவகிரக பிரீத்தியும் பண்ணணும். இன்னும் சில முக்கியமான பூஜைகளும் இருக்கு. அதுக்கு தான் பெரிய செட்டப் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணணும். எல்லாரும் ஜோடியா வந்து இப்படி உட்காருங்க. ஜோடியா? அண்ணே நீங்க வந்து உட்காருங்கண்ணே, வாங்க. ஒரு நிமிஷம், அவர் ஒய்ஃப் வரணுமே. ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தான் தூக்கிட்டு வரணும். என்னப்பா சொல்ற? என்னையா குடும்ப கதையெல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி எல்லாம் கேட்கலாமா? அவங்க தான் கோமால இருக்காங்களே. தோ அங்க நிக்கிறான் பாத்தீங்களா அவங்க பையன், அவன் மேரேஜ் கூட அவங்க வரல. இன்னும் எந்திரிக்கலையா? எந்திரிக்க தான் விடலையே. யாரு? டாக்டர்ஸ். அவங்க தான் இன்னும் சரி பண்ணவே இல்லை. அதனாலதான் வர முடியாம போச்சு. அச்சுச்சோ, வைஃப் இல்லாம அவர் யாகம் வளர்த்து பூஜை பண்ண ரைட்ஸ் கிடையாதே. சோ அவரால் பண்ண முடியாது. நீங்க எல்லாரும் தான் பூஜையில உட்காரலாம். யோ சுமாரியா, வந்ததுலேருந்து தேவையில்லாம ரூல்ஸா பேசிட்டு இருக்க. சரி, செத்தவங்க எல்லாம் எங்களுக்கு தான், அப்பன் தாத்தான் போட்டேன்லாம். அவளுகளுக்கெல்லாம் என்ன? அவங்க இல்லைன்னா எங்க அண்ணன் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லப்பா, அவர் செய்யட்டும். ஆனா அக்னி வளர்க்குற ரைட்ஸ் வைஃப் கூட இருந்தாதான் வரும். அதனால தான் சொல்றேன். சரி, அந்த மண்ணாங்கட்டியெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதான் காசு வாங்கிட்டே இல்லை, நாங்கள் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும். புரியுதா? அண்ணா நீங்க வாங்கண்ணே. அண்ணே நீங்க வாங்க. இருப்பா, நீ உட்காருங்கப்பா, இருங்கப்பா. வாங்கண்ணே. ஏன்ப்பா இதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? பேசாம போய் உட்காரு. நீங்க எல்லாம் நீ உட்காரப்பா, போப்பா, போ உட்காரு. ஐயா ஆரம்பிங்க, உட்காருப்பா. அவருக்கு அடுத்த மூத்தவர் முன்னாடி வந்து உட்காருங்க. போப்பா, வாங்க உட்காருங்க. உங்க மனைவி வந்து பக்கத்துல உட்காரணும். ரேணுகா வா. ஐயா வேணாங்க ஐயா, அவரை வச்சு மட்டும் பண்ணுங்க, விடுங்க. ரேணுகா, இப்படி வந்து உட்காருங்க. அடுத்தது போப்பா. உங்க ஆத்துக்காரியை கூப்பிடுங்க. இதுக்கப்புறம் நான் மாத்தவ முடியும், என் விதி. வந்து உட்காரு. ஏய், என்ன வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணுமா? வா அங்க உட்காருங்க. அடுத்தவர் வாங்க. ஏமா உங்க கால் சரியாயிடுதா? பரவாயில்லையே, நல்ல மெமரி பவர் தான் உங்களுக்கு. கல்யாணத்தப்போ நடந்ததை நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 தடவை அடிபட்டுருச்சு. டேய் வாய மூடு. இன்னும் வேற யாராவது இருக்காளா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டு வரட்டா? இதுக்கு தான் சொன்னேன், வாயில வேணா இருந்தா நோ மேரேஜ்.